அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது குலதேவதா ஸ்டோனை பற்றி சொல்ல போகிறேன். குலதேவதா இஷ்ட தெய்வம், ஆண் தெய்வம், பெண் தெய்வம், சுக்கிரனோட அம்சம் இத்தனையும் இந்த ஒரு ஸ்டோனில் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி தரும். சில பேர் சொல்லுவாங்க, என் குலதெய்வத்தை கட்டி போட்டுட்டாங்க, குலதெய்வம் எனக்கு இல்லை, தெரியல, எனக்கு கிடைக்கல, நாங்கள் போய் பார்த்தா கூட உங்களுக்கு வழியே எங்களுக்கு தெரியலன்றவங்களுக்கு இந்த ஸ்டோனு அற்புதமாக வேலை செய்யும். குலதெய்வம் கனவுல சொல்கிறது ஒரு பக்கம், குடும்பத்தில் சந்தோஷம், நிம்மதி, கோயிலுக்கு போனால் சண்டை சச்சரவு இல்லாமல் திருப்பி வரணும். சில பேர் கோயிலுக்கு போனாவே சண்டையிலே இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. என் குலதெய்வத்துக்கு நான் போயிட்டு வந்தாவே சண்டை வரும், இல்லை வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் நிம்மதியாக இருக்க மாட்டேது. போகும்போது நல்லாயிருக்கும், போயிட்டு வரும்போதே ஒரே லபா 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 லபான்னு கத்தின்னு வருவாங்க, மேல் மூச்சு விடுவாங்க, பார்த்துருப்பீங்க. சரி, அதை அதுக்கு அந்த மாதிரி போயிட்டு வந்தவங்களை கேட்டிங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இது வீட்டில் பூஜை ரூமில் வச்சு வணங்கும் போது வணங்கணுன்னா இதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க தேவையில்லை. நார்மலாக இந்த கல்லை வீட்டுக்குள்ளே வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு வலுவாக இருக்கும். குலதெய்வத்துக்கு கூடிய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வரும். அதிர்ஷ்டம்னா எப்படின்னா மேலேருந்து கொட்டாது, அதிர்ஷ்டம்னா அதுக்கேற்ற வழி வரும். முன்னாடியோட வாழ்க்கைக்கும் இந்த ஸ்டோன் வச்சு அதுக்கப்புறமா உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் டிஃப்ரெண்ட் தெரிய வரும். ஏதோ ஒரு ஆஃபர் கிடைக்கும் உங்களுக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த கல் பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் 350 ரூபா. இது ஏன்னா இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இது சுக்கிரனோட அம்சமும் இதில் இருக்கும் உங்களுக்கு. இது நான் வெளியே நான் டிசைட் பண்ணுறதில்ல, நான் வாங்கி இப்படி தான் நானும் வாங்கிறது. இந்த ஸ்டோன்லாம் ரா ஸ்டோனாக வர வைக்கிறது. ரா ஸ்டோன்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். செதுக்கின ஸ்டோனுக்கும் செதுக்காமல் இருக்கிற ஸ்டோனுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒருத்தன் ராசிக்கல் இருக்குது, எல்லா ராசிக்கல்லும் ஒரே மாதிரி இருக்குமா கேட்டிங்கன்னா கிடையாது. ஒன்றுத்தில் மச்சம் இருக்கும். அந்த கல் வாங்கும்போது நிறைய பவித்திரம்லாம் இருக்கும். அவன் செதுக்கிறவன் நல்லா செதுக்கிறானான்னு பார்க்கணும், இல்லை மனசுக்குள்ளே பெனாத்தினே இருக்கிறானா பார்க்கணும். ரா ஸ்டோன்லாம் அப்படியே உடச்சி நம்ம வாங்கின்னு வர்றது தான். அப்போது இந்த கல் 100% உங்களுக்கு நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணி தரும், வேலை செய்யும். இப்படி தான் பண்ணால் தான் கடவுள், இப்படி தான் பண்ணலன்னா கடவுள்லாம் கிடையாது. இதை நீங்கள் வீட்டில் வைக்கும்போது உங்களோட குலதெய்வத்தா ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும், ரிலேஷன்ஷிப்பு, லவ் அட்ராக்ஷன் கிடைக்கும். அதில் ஜாதகத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ராசி நட்சத்திரத்தை பொருத்தம் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. பொருத்தம்லாம் இருக்கோ இல்லையோன்றலாம் நம்மளுக்கு அப்புறம் அது சமாச்சாரம். யோனின்னு ஒன்று இருக்கும். நம்ம கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது அந்த யோனி சாவுறவருக்கும் 2 பேரும் அந்யூன்யமாக இருப்பாங்க. சாப்பாடு கூட வழி இல்லாமல் கூட இருக்கட்டும். நான் உதாரணம் தரேன், நல்லா பார்த்துக்கோங்க. உதாரணம் வேறு, வாழ்க்கை வேறு. நான் உதாரணத்துக்கு தரேன். சாப்பாடு கூட வழி இல்லைனா கூட 2 பேரை விட்டு போக மாட்டாங்க, அவ்வளோ அந்யூன்யமாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த யோனி பொருத்தம் ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டண்ட். இந்த ஸ்டோன் அந்த மாதிரி ஒரு லவ்வை தரும். முயற்சி பண்ணி பாருங்கன்றதோட நம்பிக்கை வாழ்க்கை, ஓகேங்களா? அனுபவம். ஜாதகத்தை நம்ம பார்க்குறதில்ல, எல்லாரும் பொருத்தம் பார்ப்பாங்க. 12 பொருத்தம், இந்த பொருத்தம் அந்த பொருத்தம் இருக்குதுன்னு. ஒரே ஒரு பொருத்தம் இருந்தால் போதும், அவங்க 2 பேரும் யாரும் பிரிக்க முடியாது. அப்படி அந்த யோனிக்கு அவ்வளோ பவர் இருக்குது, ஓகேங்களா? ஏன் இந்த விஷயம் சொன்னேன்னா, இந்த கல்லில் அந்த ரகசியம் இருக்குது. நாங்கள்லாம் பயன்படுத்துகிறோம். சும்மா ஏன்னா தானோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசணும் அப்படின்னா, முயற்சி பண்ணி அனுபவித்து கையில் வச்சு பாருங்கள், ஓகேங்களா? இந்த ஸ்டோனோட பேர் கூட சொல்கிறேன், ஓகேங்களா? ரோஸ் வாட்ஸ். இந்த ஸ்டோனோட பேர் ரோஸ் வாட்ஸ், ஓகேங்களா? 1.5 லட்ச ரூபா இருக்கும். இவ்வளோ பெரிய கல் 1.5 லட்ச ரூபா. பாலிஷ் பண்ணி அதில் விநாயகர் சிலையோ ஏதோ ஒரு சிலை வச்சு கையில் கொடுப்பாங்க, மெருகு ஏற்றி கொடுப்பாங்க, ஓகேங்களா? பாருங்கள், இந்த கல்லோட பேர் மட்டும் ரோஸ் வாட்ஸ். அற்புதமாக வேலை செய்யும். சும்மா ஏனோ தானோ கண்ணை மூடிக்கின்னு இப்படிலாம் இல்லை. குடும்பம் பிரியிறதே எதுக்கு நான் கேட்டிங்கன்னா, ஜாதகத்தை சரியாக பார்க்காம, கணவன் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், லவ் இல்லாமல் எதுவும் இல்லை. லவ்னா என்னது?
என்னது லவ்னா பின்னாடியே ஓடுறது கிடையாது. லவ் ஒருத்தவங்க பகிர்ந்துக்கின்னு வீட்டில் வந்து அந்யுன்யமாக இருக்கிறது, பாண்டிங், நல்ல குட் பாண்டிங் இருக்குது தான். ஓகேங்களா? அது எது பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒன்று பண்ணோம், ஒரு கல் பண்ணோம், ஒரு ஸ்டோன் பண்ணோம். ஆனால் இது லவ் ஸ்டோன். இதுக்கு இன்னொரு பேர் வந்து லவ் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? முயற்சி பண்ணி பாருங்கள். இருக்கிற ஃபேக்காக வந்து உண்மையான ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லியிருக்கிறேன். நம்புறது நம்பாமல் இருக்கிறது உங்களோட இஷ்டம். ஆனால் ஒரு கேரட்டு 350 ரூபாய் இது. ஓகேங்களா? எல்லா பதிவிலையும் கொடுக்குறது. ஆனால் வச்சு பாருங்கள். கணவன் மனைவிக்கு போயிட்டு இது பண்ணிட்டு வரணும், அது பண்ணிட்டு வரணும், என் வீட்டுக்காரை வசியம் பண்ணணும், என் பொண்டாட்டியை வசியம் பண்ணணும், என் குடும்பத்தில் மகிழ்ச்சியே இருக்க மாட்டேங்குது, மாமியார் சண்டை, எல்லா சண்டையும் இது சந்தோஷமாக ஆகும். இதுதான் வந்து என்னோட அனுபவ பாடம். இது தொழிலுக்கு எல்லாமே பெருசாக இருக்கிறதெல்லாம் கடைக்கும் வீட்டுக்கும் வாங்கலாம், உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? பிஸ்னஸ் பண்ணும்போது அங்கேயும் லவ் வேணும், எல்லாமே லவ் வேணும். லவ் இல்லாத வாழ்க்கையும் கிடையாது. மகிழ்ச்சியான வாழ்க்கை வந்து கடவுள் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும், நம்ம ஏற்படுத்திக்கிறது கிடையாது. இருக்கிற விஷயத்த பகிர்ந்துன்னு போகலாம். ஓகேங்களா? என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.